கொரோனாவால் பேரிழப்பை சந்தித்த மனித குலம் பெரும் நம்பிக்கையோடு 2021 அடியெடுத்து வைத்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றன கொரோனா தடுப்பூசிகள். முறையில் தயாரித்து தடுப்பூசி மூலமாக உடலுக்குள் செலுத்தப்படும். இதனால் உடலில் கொரோனா வைரஸின் கூர்ப்புரதங்கள் உற்பத்தியாகும். அப்போது நமது உடல் அவற்றை எதிர்ப்பதற்கான எதிரணுக்களை நிரந்தரமாக உருவாக்கிவிடும். இதனால் கொரோனா வைரஸ் உடலில் நுழைந்தாலும் அதற்கு எதிராக நமது உடல் நோய் எதிர்ப்பு மண்டலம் தானாகவே செயல்பட்டு வரும். இந்த வகை தடுப்பூசிகளில் பக்க விளைவு கிடையாது என்பதும் கவனிக்க வேண்டிய விஷயம். mRNA தொழில்நுட்பம் என இதனை அழைக்கும் ஆய்வாளர்கள் இதன் மூலம் எளிதாகவும் விரைவாகவும் தடுப்பூசியை தயாரிக்கலாம் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். நடப்பாண்டை பொறுத்தவரை தடுப்பூசிக்கான ஆண்டாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் 70% மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த வேண்டுமெனில் 1000 கோடி டோஸ்கள் தேவைப்படும் என்கிறார் தடுப்பு மருந்து ஆய்வுகளுக்கு நிதியுதவி அளித்து வரும் பில்கேட்ஸ். தற்போது மருந்து நிறுவனங்கள் ஓராண்டுக்கு 600 கோடி தடுப்பூசிகளை தயாரிக்கின்றன. மற்ற பாதிப்புகளுக்கு பயன்படுத்தப்படும் தடுப்பூசிகளும் இதில் அடங்கும். மருந்து நிறுவனங்களின் உற்பத்தியை 2 மடங்காக உயர்த்தினால் இந்த இலக்கை எட்டிவிடலாம் என கணித்துள்ளார் பில்கேட்ஸ். பொதுமக்களும் நம்பிக்கையோடு முன்வந்து தடுப்பூசி போட்டுக் கொண்டால் 2021 ஆண்டு நம்பிக்கை அளிக்கும் ஆண்டாக இருக்கும்.